வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு ஒரு புதிய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழக அரசுலேருந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துலேருந்து புதிய விண்ணப்பங்கள் ஸ்டார்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசுலேயும் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை பொதுமக்களுக்கு அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு என்னென்ன தகுதி அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு சில தளர்வுகள் சம்மந்தமாகவும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழக அரசுலேருந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ தெரிய வந்திருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னென்னலாம் தளர்வுகள் கொடுத்துருக்குறாங்க, யார் யார் எப்படி அப்ளை பண்ண முடியும், எத்தனை புதிய பயனாளர்களை பார்த்தீங்கன்னா இந்த வருடம் சேர்க்க போகிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ஒரு தகவலாம் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். மகளிர் உரிமை தொகை திட்டம் ஜூன் மாதம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதில் கூடுதல் தளர்வுகள் கொண்டு வரப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இப்போது இருக்கும் கட்டுப்பாடுகள் குறைக்கப்படும் வாய்ப்புகளும் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ தளர்வுகள் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. தளர்வுன்னு பார்க்கும்போது அடுத்த வருடம் நடக்க உள்ள சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து முக்கியமான பல தளர்வுகள் கொண்டு வரப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. கடந்த முறை சில ஆவணங்கள் சரியாக இல்லாத பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை. அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு இத்திட்டத்தில் இப்போது இல்லாமல் எதிர்காலத்திலும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்கிறார்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அரசுடைய நிதிகள் பெற்றுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில ஆவணங்கள் சரியில்லாத காரணத்தினால பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மகளிர் உரிமை தொகையானது கிடைக்காம இருந்துச்சு. ஸோ இப்போ இல்லைனாலும் சரி எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா வழங்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ மாறாக ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள் இனி திருமணமாகி குடும்ப தலைவியாகும் பெண்கள் ரூபாய் 1000 பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம். அடுத்த சில நாட்களுக்கு பின் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்கிறார்கள். அப்போது விடுபட்டவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்படும். ஆனால் இதற்காக ரேஷன் கார்டு உள்ள எல்லோருக்கும் இத்திட்டத்தின் கீழ் பணம் தரப்படாது. மாறாக விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்கப்படும். தகுதி இல்லாதவர்களுக்கு பணம் வழங்கப்பட வாய்ப்பில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ என்னதான் இத்திட்டத்தில் விரிவாக்கம் பண்ணாலும் சரி, ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா யார் தகுதி அடிப்படையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மாதம் 1000 ரூபா அந்த மகளிர் உரிமை தொகையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான அடுத்த கட்ட பயனாளிகள் சேர்ப்பு ஜூன் 4ஆம் தேதி நடக்க உள்ளது. தமிழ்நாடு முழுக்க இதற்காக கேம்புகள் அமைக்கப்பட்டு உள்ளன. மொத்தமாக 9000 இடங்களில் இதற்காக கேம்புகள் அமைக்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் தற்போது 1,25,00,000 பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நேரடியாக பயன்பெற்று வருகின்றனர். இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளனர். அதன்படி கூடுதலாக 15 லட்சம் பேர் வரை இத்திட்டத்தின் பயனாளிகளாக சேர்க்கப்பட உள்ளனர். அதுபடி இந்த பயனாளிகளின் எண்ணிக்கை 1.45 லட்சமாக உயர்த்தப்பட உள்ளது அப்படிங்கக்கூடிய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. ஸோ எனவே எப்படி இருந்தாலும் சரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துலேருந்து இந்த புதிய விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையில் யாரெல்லாம் தகுதி அடிப்படையில் இருக்கிறாங்களோ புதிய விண்ணப்பதாரர்கள் அப்ளை பண்ண போகிறவங்க, ஸோ அவங்களுக்கு பணங்கிறது வழங்கப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சில தளர்வுகள் கொண்டு வரதுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தமிழக அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அப்ளை பண்ணக்கூடியவங்க அதாவது விடுபட்டவர்களாக இருக்கட்டும், நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த 2025 இந்த சிறப்பு முகாமில் கலந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணால் யார் தகுதி அடிப்படையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மூலியமாகவே தெரிய வருது. ஸோ இது போல் நீங்கள் பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல் வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.